வெல்கம் டு எஸ்இஓ நண்பன். இன்றைக்கி இன்னொரு எஸ்இஓ ஃபேக்டர் பார்க்க போகிறோம். அதாவது சர்ச் இன்ஜினில் ரேங்க் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு ஃபேக்டராக எடுத்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா, நீங்கள் வெப்சைட் யூஆர்எல்லில் ஹெச்டிடிபி ஹெச்டிடிபிஎஸ் இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. இது ஃபஸ்ட்டெல்லாம் நீங்கள் 2 விதமான இந்த வேர்ஷன்ஸ் ஹெச்டிடிபி ஹெச்டிடிபிஎஸ் இது ரெண்டுமே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போது கூகுள் எஸ்பெஷலி ஹெச்டிடிபிஎஸ் அப்படின்ற அந்த வேர்ஷன் ஆஃப் யூஆர்எல்க்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனால் இந்த டைப் ஆஃப் யூஆர்எல்க்கு நிச்சயமாக ஒரு பாசிட்டிவ் ரேங்கிங் ஃபேக்டர் அவங்க கொடுக்குறாங்க. உங்களுடைய வெப்சைட்டில் யூஆர்எல்லில் நீங்கள் வெப்சைட் டைப் பண்ணுறீங்க இல்லையா, அந்த இடத்துல ஹெச்டிடிபிஎஸ் www அப்படின்ட்டு உங்களுடைய வெப்சைட் நேம் அந்த மாதிரி இருக்கா, இல்லை ஹெச்டிடிபி அப்படின்னு போட்டு wwwன்னு போட்டு உங்கள் வெப்சைட் நேம் இருக்கா அப்படின்றத பாருங்கள். ஸோ எந்த மாதிரி வேர்ஷன்ஸ் யூஆர்எல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பாருங்கள். சப்போஸ் நீங்கள் ஹெச்டிடிபி அப்படின்ற அந்த வேர்ஷன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உடனே எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்டுன்னு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது, அதை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹெச்டிடிபிஎஸ் அப்படின்ற அந்த வேர்ஷனுக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அதை மாற்றிக்கலாம். இப்படி நீங்கள் செய்யும்போது இது கூகுள் ரேங்கிங் ஃபேக்டரில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஏன் இந்த விஷயம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேக்கர்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக உங்களுடைய வெப்சைட்டினுடைய டேட்டா ப்ரீச் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஹேக் பண்ணிவிடுவாங்க. இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி நான் ஒரு வெப்சைட் பார்த்தேன். அதில் ஒரு காம்படிட்டர் இவங்க நல்லா வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இந்த வெப்சைட் மூலமாக. ஸோ அந்த காம்படிட்டர் என்ன பண்ணியிருக்காங்க, யாருன்னு தெரியல, யாரோ ஒருத்தர் ஒரு தேவையில்லாமல் ஒரு வைரஸை இந்த வெப்சைட்டில் இன்ஜெக்ட் பண்ணி விட்ருக்காங்க. அது ஹேக்கர்ஸ் மூலமாக பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வெப்சைட்டுக்குள்ளே இருக்கிற ரொம்ப சென்சிட்டிவான இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் திருடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் உங்களோட கஸ்டமர் டேட்டா கூட இருக்கலாம், உங்களுடைய கஸ்டமருடைய சென்சிட்டிவ் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கலாம், பாஸ்வேர்டு, யூசர் நேம், அவங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கலாம். ஸோ இதெல்லாம் திருடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஹேக்கர்ஸ் கிட்டேருந்து பாதுகாக்கிறது முக்கிய நோக்கமாக இருக்குது. அதனால் இந்த ஹெச்டிடிபிஎஸ் அப்படின்ற அந்த வேர்ஷனை கட்டாயமாக நம்ம வாங்கியே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சர்ச் இன்ஜினும் இந்த விஷயத்தை பண்ணுறது மூலமாக இதுக்கு ஒரு விஷயம் கன்சிடர் பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு ரேங்கிங் ஃபேக்டராக நம்ம இதை கன்சிடர் பண்ணணும். அப்போ தான் எல்லாருமே ஹெச்டிடிபிஎஸ்ஸுக்கு மாறுவாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தில் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நிறைய வெப்சைட்ஸ் இன்னும் ஹெச்டிடிபியிலேருந்து ஹெச்டிடிபிஎஸ் மாற்றாமையே இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பின்னாடி இருக்கும், ரேங்கிங் ஃபேக்டர் ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்க தேவைப்படுற கீவேர்ட்ஸுக்கு அவங்களுடைய வெப்சைட் வராமல் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டுருக்கலாம். இப்போது மேபி இந்த அப்டேட்ஸ் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது. இந்த புது ரேங்கிங் ஃபேக்டர்லாம் கன்சிடர் பண்ணுறதுனால அவங்களுடைய வெப்சைட் அந்த ஃபஸ்ட் பேஜ்லேயோ செகண்ட் பேஜ்லேயோ இல்லாமல் போகலாம். இப்போ சில விஷயங்கள் நீங்கள் குறிப்பாக தேடி வரும்பொழுது அது சர்ச் ரேங்கிங்கில் இருக்குன்னா கூட, நீங்கள் சப்போஸ் ஒரு டவுன்லோட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிடிஎஃப் ஃபைலோ ஏதோ ஒன்று டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஹெச்டிடிபி அப்படின்னு இருக்கிற அந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் அந்த பிடிஎஃப் இதை அந்த லிங்க்கை டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா அது டவுன்லோடே ஆகாது. ஏன்னா சர்ச் இன்ஜினுடைய ஒரு கான்செப்டே இந்த மாதிரியான லிங்க்கில் ஒரு ஹார்ம்ஃபுல் லிங்க் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க அவங்க. ஸோ இது மூலமாக யூசருக்கு ஏதாவது பிரச்சனை வரும், அந்த சைட்டு ஒரு வைரஸ் இன்ஜெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கலாம் ஹார்ட் டிஸ்கில். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால ஹெச்டிடிபிஎஸ் அப்படின்ற அந்த ஒரு வேர்ஷனை தான் அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு ரேங்கிங் ஃபேக்டராக இருக்கும்.
ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்டு நீங்கள் இதை பற்றி யோசித்து பாருங்கள். ஹெச்டிடிபியாக இருந்ததுன்னா உடனே ஹெச்டிடிபிஎஸ்க்கு மாற்றுங்க, ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி நிறைய எஸ்இஓ ரேங்கிங் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இனி வரும் வீடியோக்குள்ளே கண்டிப்பாக பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய வெப்சைட்ஸ் ஆடிட் பண்ணணும், உங்களுடைய வெப்சைட்ஸில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, என்னென்ன வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணி அதுக்கு ஒரு நல்ல ஒரு ரேங்கிங்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு ஆடிட் ரிப்போர்ட் வந்து நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ஸோ நானே உங்களுக்கு வந்து ஆடிட் ரிப்போர்ட் வந்து எடுத்து கொடுக்குறேன். அதுக்கு ஒரு சின்ன மினிமம் ஃபீஸ் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். உங்களுக்கு அந்த ரிப்போர்ட்டில் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, என்ன ஏதுன்னு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக வேணும்னா அதுக்கு வேறு மாதிரி ஒரு ஃபீஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இந்த ஒரு சர்வீஸ் நீங்கள் என்னை அப்ரோச் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ. உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நிறைய வந்து தெரிய வரணும் அப்படின்னும்போது நீங்கள் நிச்சயமாக எஸ்இஓ நண்பனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோக்களினுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். அந்த பெல் ஐக்கானை வந்து ஆல் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.